அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போறேன். ஒரு மான் பிரசவ வலியில துடிச்சுதான். தன்னோட பிரசவத்துக்காக காலியா இருந்த ஒரு குகைக்கு அது போச்சான். தன்னுடைய குட்டிகளை நலமா பெத்தெடுத்துதான். கொஞ்ச காலம் அந்த மானும் அதோடைய குட்டிகளும் அந்த குகையிலே வசிச்சு வந்துச்சான். வெகு நாட்களா வெளியே போயிருந்த ஒரு சிங்கம் அந்த குகைக்கு திரும்பி வந்துச்சான். குட்டிகளை அழைச்சிக்கிட்டு ஓட முடியாது அப்படிங்கிறத உணர்ந்த மான் உடனே தன்னுடைய குட்டிகள் கிட்ட போய் சிங்கம் குகைக்கு பக்கத்தில் வந்ததும் எல்லாரும் சத்தமா எனக்கு சிங்கக்கறி வேணும்னு கத்துங்க அப்படின்னு சொல்லிச்சான். சிங்கம் குகைக்கு பக்கத்தில் வந்ததும் அந்த குட்டிகள் அனைத்தும் அதே மாதிரி கத்துச்சிங்களாம். அதை கேட்ட அந்த சிங்கம் நம்மளை விட பலசாலியான மிருகம் ஏதோ உள்ளே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு வேகமாக அந்த இடத்துல இருந்து ஓடிச்சான். ஒரு நரி ஓடி வர சிங்கத்தை பார்த்து ஏன் ஓடுறீங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு சிங்கம் என்னோட குகையில் வேற ஏதோ மிருகங்கள்லாம் குடியிருக்கு, அதுங்கெல்லாம் என்னை கொல்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட நரி வேற மிருகங்கள்லாம் இல்லை, மானும் அதோடைய குட்டிகளும் தான் அங்கே இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும், வாங்க பெரிய மானை நீங்கள் சாப்பிடுங்க, குட்டிகளை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு சிங்கம் சரி நான் வரேன், ஆனால் நீ ஏற்கனவே என்னை ஏமாத்திருக்க, அதனால் உன்னுடைய வாளையும் என்னுடைய வாளையும் முடிச்சு போட்டுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிச்சான். சிங்கத்தை நரி அழைச்சிட்டு வர்றதை பார்த்த மான் நரியும் சிங்கமும் பக்கத்தில் வந்ததும் அந்த மான் அதோடைய குட்டிகள் கிட்ட சத்தமாக கவலைப்படாதீங்க பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எப்படியும் சிங்கக்கறியை சாப்பிடுவோம், அந்த சிங்கத்தை எப்படியாவது அழைச்சிட்டு வரேன்னு நம்மளுடைய நரி அண்ணன் சொல்லிட்டு தான் போயிருக்காரு, நிச்சயமா நரி அண்ணன் சிங்கத்தோட வருவார் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட அந்த சிங்கம் தலை தெறிக்க ஓடிச்சான். அது வாளோட தன்னுடைய வாளை முடிச்சு போட்டிருந்த நரி அடிபட்டு இறந்து போச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்ம எந்த சூழ்நிலையிலையும் தன்னம்பிக்கையையும் முயற்சியையும் கைவிடவே கூடாது. அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.